Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Win and Shine UPSC. UPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ். UPSC எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம். 100 டெஸ்ட் கிட்ட அட்டன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோ பே பண்ணியிருந்தாலும் UPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரிலிம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகிறது மேண்டேட்டியான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியோட பல்ஸ் எப்படி கேட்குறாங்க அந்த விஷயம் புரிஞ்சால் தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம எக்ஸாமுக்கு நீங்கள் போக வேண்டாம். நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொண்டு வந்திருக்கோம், கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வித் ஆஃப்டர் பேஸ் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். ரைட், ஸோ 2014 to 2023 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ பாலிட்டி வந்து பின்னாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாலிட்டி முடிச்சுட்டு எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சரி, இது என்ன டிஃப்ரெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், 23 வந்து பின்னாக இருக்குது. அடுத்த கேள்வி 21, நெக்ஸ்ட்டு 2020, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014 வந்து பின்னாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, 2023 ஃபுல்லாக வந்து பின்னாக முடிக்கலாம், 22 வந்து பார்க்கலாம், 21 பார்க்கலாம் வந்து யோசிப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் தான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, யூபிஎஸ்சியில் நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆகிற மெத்தட், அதாவது 100 கேள்விகள் கேட்டாங்கன்னா 100மே ரிப்பீட் ஆக போகிறது கிடையாது. ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து பின்னாக புரியும். ஓகே, ரைட், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 4 கேள்வி வந்து பின்னாக பார்த்துருக்கோம். ஓகே, இந்த 4 கேள்வியுமே 2023 சீஃப் பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கண்ட்ரி ஒரு கொஷினு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் நம்பர் 2, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் நம்பர் 3, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட். ஓகேவா, அப்போ 2014, 2020, 21, 23 4 வருஷம் கேட்டிருக்காங்க. 4 கேள்விக்குமே ஒரே பதில் தான். ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் விதம் மட்டும் தான் வந்து பின்னாக மாறியிருக்கே தவிர ஆன்சரும் மாறலை, கண்டென்ட்டும் மாறலை. அப்போது 2014 பேப்பர் நம்ம ப்ராப்பராக படிச்சிருந்தா 2020 அட்டன் பண்ணியிருக்கலாம். 21 படிச்சிருந்தா 21 போட்டிருக்க முடியும். 21 படிச்சிருந்தா 23 வந்து பின்னாக போட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் யூபிஎஸ்சி வந்து பின்னாக ரிப்பீட் ஆகுது. நம்ம ப்ராப்பராக வந்து பின்னாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட், பண்ணலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது பாருங்கள், இந்த 4 கேள்விக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 9th and 10th NCERT தான். 9th டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 1, 11th இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒர்க்கில் சாப்டர் 1. இந்த 2 புக்கை நீங்கள் படிச்சிருந்தா இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம், வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். ஓகே, ரைட், சரிப்பா. என்ன விஷயம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து பின்னாக பார்த்துடலாம். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ட்ரியில் ரூல் ஆஃப் லா அங்கே வந்து பின்னாக இருக்கணும். ஓகேவா, ஸோ கான்ஸ்டியூஷன் இருக்கிற எல்லா கண்ட்ரிலுமே ரூல் ஆஃப் லா வந்து பின்னாக இருக்காது. இப்போ நான் கண்ட்ரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூஎஸ் எடுத்தாலும் அங்கேயே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பின்னாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு வேறு ஃபார்ம், அங்கே வேறு ஃபார்ம் வந்து பின்னாக உண்டு. அப்போ அங்கே என்ன விஷயம்னா கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் ரூல் ஆஃப் லா அங்கே வந்து பின்னாக இருக்கணும். ஒரு செட் ஆஃப் லாஸ் சொசைட்டிக்கு என்ன வந்து பின்னாக வேணுமோ அந்த லாஸ் அங்கே கொடுத்தா தான் கரெக்டாக வந்து பின்னாக இருக்கும். அப்போது கான்ஸ்டியூஷன், ரூல் ஆஃப் லா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் ரூல்ஸ் வந்து பின்னாக இருக்கணும். அந்த சிட்டிசன்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் வந்து பின்னாக கொடுக்கறதுக்காக. ஓகேவா, நம்பர் 2 என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி பர்டிகுலர் சொசைட்டிக்கு யார் முடிவு எடுக்க போகிறா, என்ன முடிவு எடுக்க போகிறா, அந்த முடிவு எப்படி வந்து எடுக்க முடியும், டெசிஷன் மேக்கிங்கும் அவங்க வந்து பின்னாக்கா கொடுத்துருக்கணும். ஓகேவா, தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த கொடுக்குறாங்க இல்லையா, அந்த முடிவு கொடுக்குறவங்களுக்கு பவரை லிமிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு லிமிட்டட் கவர்மெண்ட் அப்படின்ற விஷயம். ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அரசியல் நிறைய வந்து பின்னாக இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் பவரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கான்ஸ்டியூஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து பின்னாக இருக்குது. ஓகே, பாருங்கள், ஸோ அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் விச் பைண்டிங் ஆல் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ், இஷ்டப்படி தான் வந்து பின்னாக ஆட முடியாது. எவ்வளோ பவர் இருந்தாலும் சட்டப்படி தான் வந்து பின்னாக போக முடியும். ஓகேவா, ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், கான்ஸ்டியூஷனலி லிமிட்டட் கவர்மெண்ட் ஆர் லிமிட்டட் கவர்மெண்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கோமா. என்ன அப்படின்னா என்ன தான் அவங்க வந்து பின்னாக பண்ணாலும் 400 MP வச்சுருந்தாலும் 500 MP வச்சுருந்தாலும் லிமிட்டாக தான் வந்து பின்னாக போக முடியும். அடுத்த பாயிண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, லோக்கல் இருக்குன்னா எப்படி வந்து பின்னாக போகணும், எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, இதை முடிவு பண்ணுறது கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கான பவரை லிமிட் பண்ணுறது. அவங்க பவர் என்ன பண்ண முடியாது, அப்யூஸ் பண்ண முடியாது, மக்கள் மேலே திணிக்க முடியாது. அடுத்தது மக்களுக்கான பாதுகாப்பாக அவங்க வந்து பின்னாக்கா பாதுகாத்தாகணும். அதாவது இப்போ ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து பின்னாக்கா பாதுகாப்பு கொடுத்தாகணும். அடிப்படை உரிமை, பேசணும், சிரிக்கணும், ஓடணும், அதை வந்து பின்னாக்கா கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து பின்னாக்கா மேக் பண்ணுறது. ஒரு நாட்டில் லா ஆர்டர் ரொம்ப வந்து பின்னாக்கா முக்கியம். யார் வந்து பின்னாக்கா சுடணும், யார் வந்து பின்னாக்கா பேசணும், யார் வந்து அரெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா. லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை கான்ஸ்டியூஷன் மூலியமாக தான் உள்ளே வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க. அட் லாஸ்ட் லா மேக்கிங்கை கைட் பண்ணுறது. ஒரு லா கொண்டு வராங்க, ஒரு பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா எந்த மக்களுக்கு எப்படி பயன்படும், இதுக்கான விஷயத்தை நம்ம கான்ஸ்டியூஷன் தெளிவாக வந்து பின்னாக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம். ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் தேவை அப்புறமா நம்ம வந்து பார்த்துருக்கோம். புரியுதா? ஓகே, இதான் முக்கியமான சில பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம இந்த கேள்வி வந்து பின்னாக பார்க்கலாமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பின்னாக பாருங்கள்,
சப்போஸ் வீடியோ ஸ்பீடாக இருக்குன்னா சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம வந்து பின்னாக்க மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, த பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் கண்ட்ரி. இந்த கேள்விகளோட வார்த்தைகள் ரொம்ப வந்து பின்னாக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், டிட்டர்மைன்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் மேக்கிங் ஆஃப் த நெசசரி லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டம் ஏற்றத்துக்கு மட்டும் தான் கான்ஸ்டியூஷன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கான்ஸ்டியூஷன் இல்லாமலே நீங்கள் சட்டம் வந்து கொண்டு வர முடியும். அடிப்படையான விஷயம் தான், நம்ம வந்து பின்னா கட் பண்ணிடலாம். அடுத்தது, ஒரு கான்ஸ்டியூஷனை வச்சு தான் பொலிட்டிக்கல் ஆஃபீஸோ கவர்மெண்ட்டோ மேக் பண்ண முடியுமா? தேவையில்லையே. கான்ஸ்டியூஷனே இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆஃபீஸ் வந்து பின்னா உருவாக்க முடியும். அப்போது இது வந்து பின்னாக்கா தப்பு. நீங்கள் 9th புக்கை படிக்கலாலும் 10th புக்கை படிக்கலாலும் அடிப்படையான விஷயம் தெரிஞ்சாலே இந்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி. இது கான்ஸ்டியூஷன் வந்து பின்னாக்கா தேவையில்லை. ஒரு ஹியூமனிட்டி இருந்தாலே வந்து போதுமானது, வந்து பின்னாக்கா பண்ணிட முடியும். ஸோ அட்லாஸ் எதுக்காக தேவைப்படுதுன்னா, லிமிட்ஸ் அ பவர் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு தான் வந்து பின்னா கான்ஸ்டியூஷன் வந்து பின்னாக்கா தேவைப்படுது. கவர்மெண்ட் இஷ்டப்படியே எல்லாமே பண்ணிட முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டாக தான் வந்து பின்னாக்கா பண்ண முடியும். ஓகே, புரியுதா? நீங்கள் பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து பின்னாக்கா போட்டுடலாம். கவர்மெண்ட் லிமிட்டட். கேள்வி மட்டும் தான் மாறி இருக்குது, பதில் மாறலை. 2 வருஷமும் முடிச்சாச்சா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அதே கேள்வி தான். கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பை டெஃபினேஷன் இங்கே மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தாங்க மாறி இருக்குது, வேறு எதுவுமே வந்து பின்னாக்கா மாறலை. இதையும் பார்க்கலாம், லிமிட்டட் கவர்மெண்ட், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்னா தேவையே கிடையாது, அதுக்கு அரசாங்கமே வந்து பின்னாக்கா தேவையில்லை, கான்ஸ்டியூஷன் வந்து பின்னாக்கா தேவை கிடையாது. மல்டி பார்ட்டி கவர்மெண்ட், அதுக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் சம்மந்தம் வந்து பின்னாக்கா இல்லை. ஸோ லிமிட்டட் கவர்மெண்ட் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் வந்து பின்னாக்கா பாருங்கள், கிளியராக வந்து பின்னாக்கா பார்க்கணும். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. பிளேசஸ் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அத்தாரிட்டி. அதாவது ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கும். ஸ்டேட் அப்படின்னா ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி அப்படின்னா குறிப்பிடுவாங்க பாலிட்டியில். தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இந்தியா அந்த மாதிரி விஷயம். அப்போ ஒரு ஸ்டேட் வந்து இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, தனி நபருக்கான சுதந்திரமில் கை வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கை வைக்க முடியாது, இல்லையா? எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நான் வந்து பின்னாக்கா பேசுகிறேன், நான் பேச வேணான்ட்டு யாரும் வந்து பின்னாக்கா சொல்ல முடியாது. ஈவன் ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடமில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருந்தாலுமே நான் வீடியோ வந்து பின்னாக்கா போட முடியுமா? எஸ், நான் வந்து பின்னாக்கா போட முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்க முடியுமா? நான் எடுக்க முடியும். இதில் ஒரு ஸ்டேட் வந்து கை வைக்க முடியாது. அப்போ இண்டிவிஜுவல் லிபர்ட்டி மேலே அவங்க கை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் எ லிமிட்டட் கவர்மெண்ட், ஒரு அளவுக்கு தான் எல்லாமே வந்து பின்னாக்கா பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். எஸ், ஒரு தனிநபருக்கு என்ன வந்து பின்னாக்கா வேணுமோ அதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரத்தை தடுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாக்கா காலி, இது மட்டும் தான் வந்து பின்னாக்கா சரி. ஆப்ஷன் பி. புரியுதா? அப்போது இந்த லிமிட்டட் கவர்மெண்ட் அப்படின்ற விஷயத்த 4 வருஷமும் கேட்டிருக்காங்க. ஒரே கேள்வி தான், பதில் மட்டும் வேறு வேறு வந்து பின்னாக்கா வந்திருக்கு. அதான் இங்கே வந்து பின்னாக்கா பார்த்துருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, ரெகுலேட் த பொலிட்டிக்கல் பவர். அடுத்து வந்து பின்னாக்கா லிமிட்டட் கவர்மெண்ட், ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல், பொலிட்டிக்கல் பவர்ஸை பைண்ட் பண்ணி ஆகணும். அட்லாஸ் எஃபெக்டிவ்லி கண்ட்ரோல்ஸ் எக்ஸைஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர், அதிகமான அதிகாரம் அங்கே வந்து பின்னா இருக்கக்கூடாது. அடுத்தது கான்ஸ்டியூஷனல் லிமிட்டட் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா எல்லாமே கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் வந்து போயாகணும். அண்ட் கான்ஸ்டியூஷன் ஏன் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட்டு, லிமிட்டிங் த கவர்மெண்ட் பவர் அண்ட் மக்களோட உரிமையை வந்து பின்னாக்கா பாதுகாக்கணும், அவங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அண்ட் லா கொண்டு வரும்போது அது ப்ராப்பராக வந்து பின்னா கைட் பண்ணணும். ஓகே, இப்போ புரியுதா? நம்ம ஏன் வந்து பின்னாக்கா 4 வருஷம் கேள்விகள் இங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரி கேள்விகள் தான், பட் வேறு வேறு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ எல்லா வருஷமும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் ஜியோகிரஃபி எடுத்தாலும், பட் டேரெக்டாக வரது கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து பின்னாக்கா புரியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? ஓகே, அடுத்து பாருங்கள், 2020 பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், 2015 பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 2017 மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், 2017 கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், 2021 பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் மாடல். ஓகே, 5 கேள்வி பார்த்துருக்கோமா? இந்த 5 கேள்வியுமே ஒரே கேள்வி தான், வேறு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மட்டும் தான் இங்கே வந்து பின்னாக்கா மாறும். ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சென்ட்ரலும் சரி, ஸ்டேட்ஸும் சரி, நம்ம பிரசிடென்ட் ஃபார்ம் கிடையாது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 74ம் 75ம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க யூனியன் லெவலில். இதுவே 163யும் 164ம் ஸ்டேட் லெவலில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். சரி, ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யார், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா யார்? அதாவது லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாவை க்ரியேட் பண்ணுறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. எக்ஸாம்பிள், நம்ம லோக்சபாவில் மொத்தமாக ஒரு 543 எம்பி வந்து பின்னாக இருக்காங்க. ஓகேவா? இந்த 543 எம்பியில் ஒரு 60 எம்பி பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக வந்து பின்னாக இருப்பாங்க, ஒரு கேபினட் மினிஸ்டராக இருப்பாங்க. இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக வந்து பின்னாக இருப்பாங்க.
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. மீதி இருக்கிற ஒரு 480 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சட்டசபை. அதாவது இந்த 60 பேர் எடுக்கிற முடிவு, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது அந்த பட்ஜெட் அவங்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த பட்ஜெட்டு ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டுக்கும் அவங்க வந்து பின்னாக்கா பொறுப்பாக இருந்தாகணும். ஏன் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் மக்களை பிரதிபலிக்குது. ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது சிஎம் மட்டும் இல்லாமல் இருக்கிற எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எல்லா எம்எல்ஏ எம்பிஸுக்கும் அது அவங்க பொறுப்பாக தான் இருந்தாகணும். ஏன் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் உள்ளே வந்து இருக்கும் போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் சட்டத்தை நிறைவேற்றுறவங்க, சட்டத்தை உருவாக்குனவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாகணும். இது பார்லிமெண்ட் ஃபார்மில் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக வந்து பின்னாக்கா மாறிடும், லைக் யூஎஸ்ஏ. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், பார்லிமெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணலாம்னா கேபினட் சிஸ்டம் அப்படியே வந்து பின்னாக்கா சொல்ல முடியும், இல்லை அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் ஃபார்ம் அப்படியே வந்து பின்னாக்கா சொல்லுவாங்க. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 60 பேர் இருக்காங்க பாருங்கள், இவங்க என்ன பண்ணியாகணும், கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் வித் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா கவர்மெண்ட் வித் த பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் யார் வந்திருக்கா, மக்களால் உருவாக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தான் உள்ளே இருக்காங்க. அப்போது மக்களுக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கும் அவங்க பொறுப்பாக இருந்தாகணும். இதுதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக்கான விஷயம். இப்போ கேள்வி வந்து பின்னாக பார்க்கலாமா, நாளைக்கு 5 கேள்வி வந்து பின்னாக பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள், பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்புறமா நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்லிமெண்ட் ரெப்ரசன்ட் த கவர்மெண்ட். பேசிக்காகவே சொல்ல முடியுங்க, எல்லா அரசியல் கட்சியும் உள்ளே போகிறாங்களா கவர்மெண்ட்டுக்குள்ளே, கிடையாது. ஆளுங்கட்சி மட்டும் தான் உள்ளே வந்து பின்னாக இருப்பாங்க. காலி ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட் அண்ட் கேன் பி ரிமூவ் பை இட் அப்படி கொடுத்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் கேன் பி ரிமூவ் பை தேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஒரு எம்எல்ஏவை வந்து பின்னாக்கா தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புகிறோம், எம்பி வந்து அனுப்புகிறோம். ரிமூவ் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கிடையாது. டைரக்ட் டெமோக்ரஸி தான் அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் மக்கள் தேர்ந்தெடுக்க மட்டும் தான் முடியும், ரிமூவ் பண்ண முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ அப்போ இது வந்து காலி. இதுக்கு நீங்கள் புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண மக்களுக்கும் தெரியும், எம்எல்ஏக்கு ஓட்டு மட்டும் தான் போட முடியும், அந்த ஓட்டை திரும்ப நீங்கள் வாங்க முடியாது. அப்போது ஆப்ஷன் சியை வந்து காலி. அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் சூசன் பை பார்லிமெண்ட் பட் கெனாட் ரிமூவ் பை பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிக்ஸட் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. இது சாத்தியமாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆட்சி வந்து பின்னாக கலைஞ்சிருக்கு. 5 வருஷம் பொதுவான ஆட்சி வந்து பின்னாக உண்டு, பட் 5 வருஷம் முடித்துக்கு முன்னாடியே அந்த ஆட்சி வந்து பின்னாக கலையும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிட்டி புக்கை படிக்கவே இல்லைனா கூட பாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சாலே அட்டன் பண்ணியிருக்க முடியும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ரிமூவ் பை இட். ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் இருக்காங்க, எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் இருக்காங்க. அப்போ சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அப்படின்னா கேபினெட், அந்த கேபினெட்டு பார்லிமெண்ட் ரெஸ்பான்சிபிள் இருந்தாகணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து பின்னாக்கா சரி. புரியுதா? ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்தாச்சு. இப்போ இதே கண்டென்ட் நீங்கள் வந்து பின்னாக்கா பாருங்கள், பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பின்னாக கேட்குறாங்க. ஓகே, பார்லிமெண்ட் சிஸ்டமில் லோக்சபா தட் எல்டட் பை பீப்புளா? எஸ், எல்டட் பை பீப்புள் தான். பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ண முடியுமா கான்ஸ்டியூஷனை? எஸ், அமெண்ட் பண்ணலாம். ராஜ்யசபா டிசால்வ் ஆகாதா? எஸ், டிசால்வ் ஆகாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளா? ரெஸ்பான்சிபிள் தான். என்னங்க 4 ஆப்ஷன் கரெக்டாக வருது, 4மே ஆன்சர் கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ட்விஸ்ட் வந்து பின்னாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இங்கே பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தான் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போது டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் அப்படின்னா யூஎஸ்எல்லையும் டேரக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க, பண்ண முடியும். யூகேல வந்து பின்னாக பண்ண முடியும், எங்கே வேணாலும் பின்னாக பண்ண முடியும். எந்தெந்த கண்ட்ரியில் டேரெக்டாக பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் கிடையாது. அப்போது இது வந்து பின்னாக காலி. அடுத்தது, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். எல்லா கண்ட்ரிலையுமே அமெண்ட் பண்ண முடியுங்க, இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் பின்னாக பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து பின்னாக காலி. இந்தியாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் வந்து பின்னாக இல்லை. இந்தியாவில் அமெண்ட் பண்ண முடியும், பட் அதுக்கு சில விதிவிலக்கு வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்து பின்னாக பார்ப்போம். நெக்ஸ்ட், ராஜ்யசபா டிசால்வ் பண்ண முடியாதா? டிசால்வ் பண்ண முடியாதா? இதே பல கண்ட்ரியில் வந்து பின்னாக இருக்குது, இதே வந்து பின்னாக தூக்கிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம தேவையான பாயிண்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. ஏன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த 60 மினிஸ்டர்ஸ் இங்கே வந்து பின்னாக இருப்பாங்க. இவங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த 540 எம்பிக்கு இவங்க என்ன பண்ணி ஆகணும், பொறுப்பாக இருந்தாகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்கே முக்கியமான கீவேர்டு. புரியுதா? அப்போ இதுக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த 3 கொஷின்ஸ் பார்க்கும்போது, ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த 3மே ஆன்சர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் யார் ஒருத்தர் இந்த பாயிண்ட்டை யோசிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே கிளியராக வந்து போட முடியும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து பாருங்கள், த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பாருங்கள், ப்ரொவைட்ஸ் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. பண்ண முடியுமாங்க? போன ஆட்சியில் இருக்காங்க, இந்த ஆட்சி வந்தாங்கன்னா அந்த பாலிசியை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இதான் பாலிட்டி படிக்காமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி வந்து பின்னாக்கா காலி. ரைட். அடுத்து பாருங்கள், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் cannot be changed without election. இந்தியாவில் தேர்தல் இல்லாமல் மாற்ற முடியுமா? மாற்றவே வந்து பின்னாக முடியாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து பின்னாக காலி. தேவையான பாயிண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்ஸ் இண்டிபெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணவே முடியாது. லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை உருவாக்குறவங்க, உருவாக்குன சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க எக்ஸிக்யூட்டிவ். அப்போ இவங்களுக்கும் பெரிய பந்தம் வந்து பின்னாங்க இருக்குது.
ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் லெஜிஸ்லேச்சர் இதான் வந்து பண்ணாங்க ஆன்சர். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற வார்த்தையை வச்சு 3 வருஷமாக வந்து பண்ணாங்க ப்ளே பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி. இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப வந்து பண்ணாங்க இம்பார்ட்டன்ட். இப்போ தெரிஞ்சு நம்ம ஏன் வந்து பண்ணாங்க வேறு வருஷங்கள் கொண்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இதுக்காக தான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி பாருங்கள், 2017 வந்து நான் கொண்டு வந்திருக்காங்க. கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் கால் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா, ஓகே. பார்த்துலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மினிமைசிங் கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் அ கவர்மெண்ட் whose responsibilities are complex and hard to carry out the satisfaction of all. கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பின்னாக்கா கிரிட்டிசம் இருக்கா, அதை கம்மி பண்ணணுமா அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது மெக்கானிசம் ஸ்பீடிங் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து பின்னாக்கா தினம் வந்து பின்னாக்கா ஸ்பீடப் பண்ணணும், அது காரணமானு கேட்டிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் மெக்கானிசம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள், இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஹோல்ஸ் ஓவர் த ஸ்டேட் ஆஃப் டிக்ளைன் அப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போ என்ன பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள், மக்களுக்கு அவங்க பொறுப்பாக இருந்தாகணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக வரணும். ஓகேவா, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் யார் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிஸ் உள்ள இருக்காங்க. அப்போது எம்பிக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால மக்கள் இந்தியன் மக்களுக்கு தான் அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பொறுப்பாக இருந்தாகணும். இந்த இடத்துல பாருங்கள், கவர்மெண்ட்டுக்கு எதிராக வர கிரிட்டிசிசம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கிரிட்டிசிசம் எல்லா இடத்தையும் வந்து பின்னாக வரும். ஸோ நமக்கு வந்து பின்னாக்கா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் வேகமாக ஓடுதா ஸ்லோ ஓடுதா அதுக்கான பொறுப்பும் இங்கே வந்து பின்னாக்க தேவை கிடையாது. அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்தாகணும், அது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வி அடாப்டட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சிஸ்டம் நம்ம வந்து பின்னாக்கா பார்க்குறோம். பிரிட்டிஷ் மாடலில் வந்து பின்னாக எடுத்திருக்கோம். பட் பிரிட்டிஷ்க்கும் நமக்கு என்ன சம்மந்தம், வித்தியாசம் வந்து பின்னாக இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம பங்காளி முறை தான். பட் பங்காளி முறைக்கு நமக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா, அதை பார்த்துருவோமா பாருங்கள். ஆஸ் ரெகார்ட் லெஜிஸ்லேஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சுப்ரீமா, எஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்க அல்டிமேட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் லெஜிஸ்லேட்டிவ் லிமிட்டட் கவர்மெண்ட், நம்ம கொஸ்டின் நம்பர் 1 வந்து பின்னாக்க பார்த்தோமா, ரிப்பீட் ஆகுது பாருங்கள், அதே கான்செப்ட் தான். பார்லிமெண்ட் என்ன வேணால் லா மேக் பண்ணலாம், ஆனால் பேசிக்கான சில விஷயம் வந்து பின்னாக இருக்குது. இப்போ அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் எவ்வளோ பவராக வந்தாலும் கை வைக்க முடியாது. ஏன்னா பேஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 1970 கேசவன் பாரதி கிளியர் வந்து பின்னாக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த கேஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், அது பின்னாக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பின்னாக்கா சரி. ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், இன் இந்தியா கான்ஸ்டியூஷனலி அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? எஸ், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பண்ணுற அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. இந்த கௌஷிக் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் என்ன லா மேக் பண்ணாலும் எவ்வளோ அதிகாரம் படைச்சவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் போடுற சட்டத்தை இது செல்லாதுன்னு சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. ஓகே, அப்போ என்ன விஷயம் உங்களுக்கு, லிமிட்டட் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை திரும்ப வந்து பின்னாக்கா ரிப்பீட் ஆகுது. ஓகே, அப்போ லிமிட்டட் கவர்மெண்ட்டும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 2 வார்த்தையை பேஸ் பண்ணி மட்டுமே 9 கேள்விகள் பாலிட்டியில் வந்து பின்னாங்க கேட்டிருக்காங்க கடைசியாக ஒரு 10 வருஷத்தில். ரைட், அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து பின்னாக்கா புரியும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள், அதாவது 100 கேள்விகளும் பாலிட்டியில், இப்போ எக்ஸாம்பிள் 2023 உங்களுக்கு ஒரு 10 கேள்வி பாலிட்டி வருதுன்னு வைங்களேன். இந்த 10 கேள்வி ஒரே மாதிரி வரப்போகிறது கிடையாது. சரியா, 10 கேள்வி ரிப்பீட் ஆக போகிறது கிடையாது. இந்த 10 கேள்வியில் 3 கேள்வி ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த 3 கேள்வி உங்களுக்கு 6 மார்க் வந்து பின்னாக்க உண்டு. இந்த 6 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பின்னாக்கா தேவை. டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, 100 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஒரு 10,000 கேள்விக்கிட்ட நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, நிறைய வந்து பின்னாக்கா ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க இல்லையா. பட் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 1000 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் 25 கேள்விகள் கேரண்டியாக வந்து பின்னாக்க கிடைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து. ஓகே, இது உங்களுக்கு ஃபேஸ் 1 நம்ம வந்து பின்னாக்க பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வீடியோஸ் வந்து பின்னாக்க வரும். ஸோ பாலிட்டி நம்ம அடுத்த ஒரு 10 வருஷம் வந்து பின்னாக்க முடிப்போம். ஓகேவா, இப்போ இல்லை பாருங்கள், பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள், என்சிஆர் வந்து பின்னாக்க ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஒரு 10 வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக்க இதை முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பின்னாக்க கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் தலைவர் வந்து பின்னாக்க போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். வின்னர்ஷன் யூபிஎஸ்சி இருக்கும், அங்கே இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, நன்றி, வணக்கம்.